إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவி தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டு கெட்ட செயல்களை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகெடுப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான், இம்ரானின் குடும்பத்தார் என்கிற அத்தியாயத்திலே 18வது ஆயத், 3வது அத்தியாயத்தின் 18வது ஆயத்திலே சொல்லுகிறார், ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த் லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், வணக்கத்திற்குரிய, வணங்கப்படுவதற்கு தகுதியான எல்லா வணக்கங்களுக்கு உண்மையில் சொந்தக்காரனாக இருக்கக்கூடியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறான். ஷஹிதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லா ஹு. அல்லாஹ் மட்டும்தானா? அல்ல, அல்லாஹ்வோடு அல்லாஹ் சொல்லுகிறான், வல் மலாயிகா, மலக்குகளும் சாட்சி சொல்கிறார்கள். எதற்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஷஹாதா. அவர்கள் மட்டுமா? அல்ல, அல்லாஹ் இன்னும் சேர்த்து சொல்கிறான், வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். மார்க்க கல்வி கொடுக்கப்பட்ட, நீதியை கொண்டு சாட்சி சொல்லக்கூடிய அவர்களும், இல்ம் உள்ளவர்களும் சாட்சி சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா ஹு, அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை. ஹுவல் அஸீஸுல் ஹகீம், அவன் யார்? அல் அஸீஸ், மிகைத்தவன். அவன்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். எல்லா வணக்கங்களுக்கும் இபாதத்துகளுக்கும் உண்மையில் நம்மிடமிருந்து அதை பெற்றுக் கொள்வதற்கு உண்மையான தகுதி உள்ளவன். அல் அஸீஸ், எல்லோரையும் மிகைத்தவன், எல்லா படைப்புகளையும் மிகைத்தவன், எல்லா படைப்புகளையும் ஆட்சி செய்கின்றவன். அல் ஹக்கீம், எல்லா அறிவும்
நுட்பமான நுணுக்கமான ஞானமிக்க எல்லா அறிவும் அவனுக்கு தான் உண்டு. அந்த தன்மை உள்ள அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன். அப்படி என்றால் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதா நாம் சாட்சி சொல்லுகிறோமே, இந்த ஷஹாதாவுடைய அருமை, அவருடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இது நாம் சொல்லுவது மட்டுமல்ல, அல்லாஹ் அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதற்கு அவனே சாட்சி சொல்லியிருக்கிறான், நாம் மட்டுமல்ல. அவன் இன்னைக்கு ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? நான் அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர எதுவும் வணக்கத்திற்குரியவை அல்ல என்பதை நான் சொல்லுகிறேன். இந்த சாட்சி எனக்கு அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ் எனக்கு சொல்லி நானே சாட்சி அவனை சொல் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் வணங்கப்படுகிற இபாதத்து செய்யப்படுகிற எதுவும் உண்மையில் தகுதியானவை அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் அந்த தகுதி உள்ளவன். அதனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் ஷஹீத் அல்லாஹ். எதற்கு சொல்லியிருக்கிறார்? அன்னஹு நிச்சயமான செய்தி, உறுதியான செய்தி, லா இலாஹ இல்லாஹு அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதி அவன் யாரும் இல்லை. அப்படி என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னா என்ன? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ், வணங்குவதற்கு உண்மையில் தகுதி உள்ளவன் அவனை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ வணங்கப்படுகிறது, மனிதர்கள் எத்தனையோ படைப்புகளை வணங்குகிறார்கள், மனிதர்கள் மனிதர்களையே வணங்குகிறார்கள், மனிதர்கள் மாட்டை வணங்குகிறார்கள், மனிதர்கள் இறந்து விட்டவர்களை வணங்குகிறார்கள், மனிதர்கள் சூரியனை வணங்குகிறார்கள், மனிதர்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவரிடம் அழைத்து கேட்கிறார்கள், எங்கோ அடங்கி இருக்கிறவரிடம் கேட்கிறார்கள், மறைவில் எங்கோ இருக்கிறவர் நாம் எங்கிருந்து கேட்டால் அவருக்கு காது கேட்கும் என்று நம்புகிறார்கள். அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும், ஆனால் அல்லாஹ் அல்லாதவரிடம் கேட்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இபாதத்திற்கு அவை எல்லாம் தகுதி உள்ளவையா? அல்ல, வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் தகுதி உள்ளவை அல்ல. ஹக்கு யாருக்கு இருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆக இதற்கு சாட்சி அல்லாஹ் சொல்லுகிறான், மலக்குகளும் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் அதை சொல்லுகிறார். என்னுடைய சாட்சியோடு மலக்குகளின் சாட்சி நான் சொல்லுகிறேன். மலக்குகள் மட்டுமல்ல, மனிதர்களில் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள், உலுல் இல்ம், கல்வி மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். இதை அல்லாஹ் சொல்லும் போது காயிமம் பில் கிஸ்த் என்று சொல்லுகிறார். காயிமம் பில் கிஸ்த் என்றால் நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்கிறார். நீதியை நிலைநாட்டக்கூடியவனாக அல்லாஹ் நீதிக்கு சாட்சி சொல்லுகிறான். அந்த நீதிதான் அத்தௌஹீத். அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவர் என்பது நீதியிலே மகத்தானது. ஏனென்றால் படைப்போனை விட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை விட்டு படைக்கப்பட்டவற்றை வணங்குவது எப்படி நீதியாக இருக்க முடியும்? அது மிகப்பெரிய நன்றி கட்டத்தான், அது மிகப்பெரிய அநியாயம். ஆகவேதான் தௌஹீத், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்கிற உண்மையான கொள்கை. எல்லா இபாதத்துகளும் நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை வணங்குவதாக இருந்தால், நேசிப்பது, பயப்படுவது, தவக்குல் பொறுப்பு சாட்டுவது, ரஜா நன்மையை எதிர்பார்ப்பது, எதுவாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்றோம். நம்முடைய நாக்கால் உள்ள இபாதத்தாக இருந்தாலும் புகழ்வது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவது, இபாதத்துகளை நாக்கால் செய்யப்படுகிற இபாதத்துகள் எதுவாக இருந்தாலும். இன்னும் நம்முடைய உடல் உறுப்புகளால் வணங்குவதா இருக்கட்டும், உடல் உறுப்புகளை கொண்டுதான் ஒருவர் அல்லாஹ்வை தொழுகிறார். அல்லாஹ்வுக்கு முன்பு கியாமிலே கைகளை கட்டி நிற்கிறார். என்னுடைய ரட்சகன் என்னை படைப்போன் முன்பு நான் அவனை வணங்குவதற்கு நிற்கிறேன், அவனோடு பேசுகிறேன். ஒருவர் குனிகிறார், அல்லாஹ்வுக்கு முன்பு ருக்கு செய்கிறார். அல்லாஹ்வை வணங்குவதற்கு சுஜூதிலே தலையை கொண்டு போய் உடம்பையும் சிரவணக்கமாக விழுகிறார். எல்லா இபாதத்துகளும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அப்படி என்றால் இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியது என்பதை இந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீதியின் சாட்சியை அல்லாஹ்விடமிருந்தும் மலக்குகளிடமிருந்தும் அறிவுள்ளவர்களிடமிருந்து இந்த சாட்சி கிடைக்கிறது. அப்படி என்றால் தௌஹீத், அல்லாஹ்வை வணங்குவதுதான் நீதியிலே மகத்தான நீதி. அதற்கு எதிரானதற்கு பெயர் தான் அஷ்ஷிர்க், இணை வைப்பது. இணை வைப்பது ஒரு மனிதனிடம் 3 வழிகளில் வரும். முதலாவது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பவன், வளர்ப்பவன், ஆட்சி செய்பவன் என்ற அல்லாஹ்வை ரப்பு என்று நம்பிக்கை கொள்கின்ற விஷயத்தில் இணை வைப்பு வருவது. அப்படி என்றால் ஒருவன் அல்லாஹ்வை விட்டு வேற யாரையாவது படைப்பவனாக, இந்த வானங்கள் பூமியை ஆட்சி செய்யக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக அல்லாஹ் அல்லாத யாரையாவது, அது மனிதனையோ அல்ல எதையோ நினைத்துக் கொண்டு அல்ல ஒரு நபியை அந்த இடத்தில் நினைத்தால் சரி, அது உண்மையிலே அல்லாஹ்தான் ரப்பு என்ற நம்பிக்கையில ஒரு மனிதனிடம் வரக்கூடிய ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இணை வைப்பது ஷிர்க் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத ஒருத்தரை அல்லாஹ் என்று அவரை சொன்னால் மட்டும்தான் ஷிர்க் என்று நினைக்கிறார். நாம் ஒன்றும் அப்படி யாரையும் சொல்வதில்லை, அல்லாஹ்தான் இறைவன் என்று சொல்லுகிறோம் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்தான் என்று இறைவன் என்று ஒரு உண்மையை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ருபூபியத், அல்லாஹ்தான் படைப்பவன், வளர்ப்பவன், காப்பவன், உயிர் கொடுப்பவன், உயிர் எடுப்பவன், அனைத்து அதிகாரங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய அந்த தகுதிகள், அந்த ஆற்றல்கள், அந்த சக்தி அதெல்லாம் மற்ற யாருக்காவது இருக்கின்றது என்று நம்பினால் அல்லாஹ்வுடைய ருபூபியத் என்கிற அவருடைய படைப்பின் வல்லமையிலே இறை ஆற்றலிலே இணை வைப்பது. இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்களாக, பண்புகளாக என்ன சொல்லி தன்னை வர்ணித்திருக்கிறானோ அதைத்தான் அல் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ் தஆலா இதே நான் இப்போ ஓதி காட்டிய சூரா ஆல இம்ரான் உடைய ஆயத்திலே அவரை சொல்லும்போது லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹகீம் என்று சொல்றான். வணங்குவதற்கு தகுதி அவனை தவிர யாரும் இல்லை. அவன் அல் அஸீஸ் மிகைத்தவன், அல் ஹகீம் ஞானமிக்கவன். அப்படின்னா இது அல்லாஹ்வுடைய பெயர்கள். இந்த பெயர்களிலே அல் அஸீஸ் என்றால் மிகைப்பது, அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு அனைத்தையும் மிகைத்து ஜெயிக்கக்கூடியவன். இந்த பண்பு அல்லாஹ்வுக்கு மட்டும் உண்டு. இந்த பண்பு போல படைப்புகள் ஏதாவது ஒன்று யாரை காட்டில் மிகைக்க முடியும் என்று அந்த படைப்புக்கு இந்த தன்மை, இது போன்ற தன்மை அல்லாஹ்வுக்கு இருப்பது போல இருக்கின்றது நம்பினால் அல்லாஹ்வுடைய பெயரிலும் அந்த பண்பிலும் இணை வைப்பது. அல் ஹகீம், அல்லாஹ்தான் ஞானமிக்கவன். அவனை போல யாரும் அந்த ஞானத்தை அடைய முடியாது. அவன் எல்லை இல்லாத ஞானம் உள்ளவன், எந்த வரம்பும் அவனுக்கு இல்லை. அவன் ஞானம் பழையது, அது புதியதில்லை. ஒன்று புதிதா, ஒன்றுக்கு ஞானம் வந்தது, ஓ இப்பதான் அவனுக்கு ஞானம் வந்திருக்கு அல்ல. அல்லாஹ்வுக்கு எப்போதும் அவனோடையே அவனிடம் ஞானம் இருக்கிறது. அது அவனுடைய தன்மை, அவனுக்குள் இருப்பது. அப்படி என்றால் இந்த ஞானம் இது போல வரம்பில்லாத, எல்லை இல்லாத அறிவும் ஞானமும் வேறு யாருக்காவது இருக்கிறது என்று நம்பினால் அல்லாஹ்வுடைய பண்பிலே இணை வைப்பது. ஒரு மனிதன் இப்படி அல்லாஹ்வை போல மற்றவர்கள் கேட்க முடியும், பார்க்க முடியும் என்று நம்பினால் அது அல்லாஹ்வுடைய பண்பிலே இணை வைப்பது ஷிர்க். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள். அது யார் செய்ய வேண்டியவர்கள்? நாம் தான். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டிருக்கிறானோ அந்த இபாதத்துகளை, வணக்கங்களை அவனுக்கு செய்ய வேண்டும். அந்த வணக்கங்களில் இபாதத்திலே ஷிர்க் செய்வது, இணை வைப்பது, அதுதான் இன்று மனிதர்களில் நிறைய பேரிடம் இருக்கிறது. அதற்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகளை படைப்புகளுக்கு இருப்பதாக நம்பிக்கை கொள்வது ஒரு காரணமாக இருக்கும். ஒருவன் அவன் நம்புகிறானோ இல்லையோ, மற்றவர்களை பார்த்து கூட படைப்புகளுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்ய ஆரம்பித்து வருவான். அந்த வணக்கங்களைத்தான் இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வது, அவர்களுக்காக அறுத்து பலியிடுவது, நேர்ச்சை செய்வது, அவர்களுடைய பெயர்களை சத்தியம் செய்வது, இப்படி எத்தனையோ வகையிலே அல்லாஹ்வுக்கு செய்ய இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாத படைப்புகளுக்கு செய்வதை பார்க்கிறோமா இல்லையா? இதுதான் வணக்க வழிபாடுகளில் இணை வைக்கின்ற பெரிய பாவம். அப்படி என்றால் இந்த தௌஹீத் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீதியை நிலைநாட்டுகிறது என்றால் எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டும். அவற்றோடு யாரும் அந்த இடத்தில் வைக்கக்கூடாது. ஆனால் ஷிர்க் என்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது, இந்த தௌஹீத் என்ற நீதிக்கு எதிரான அநீதி, நியாயம் என்ற தௌஹீதுக்கு எதிரான அநியாயம், வுல்ம் என்ற அரபியிலே சொல்லப்படும். அநியாயம் என்பதற்கு அரபியிலே வுல்ம். வுல்ம் என்றால் என்ன தெரியுமா? தகுதியற்ற ஒன்றை
தகுதியான இடத்தில் அதை வைப்பது. தகுதியே இல்லை, ஆனா தகுதிக்குரியவர்களின் இடத்துல தகுதியற்றவரை வைப்பது அதுதான் அநியாயம். ஏனென்றால் எந்த ஒரு லேசான அறிவுள்ளவன் கூட ஒரு தகுதியற்றத தகுதி உள்ளவர்களுடைய இடத்துல வைக்கிறது தகுதி உள்ளவர்களுக்கு செய்கின்ற அநியாயம் என்று சொல்லுவாங்க மாட்டாங்க, சொல்லுவாங்க. ஏனென்றால் இவனுக்கு தகுதி இல்லையே, இவனை ஏன் நீங்கள் தகுதி உள்ளவர்களின் இடத்திலே வைத்தீர்கள்? தகுதியற்றவனை இப்படி கொண்டு போய் வைப்பது தகுதி உள்ளவர்களுக்கு செய்கின்ற அநியாயம். அது ஏனென்றால் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது, ஏன் அவர்களை வைக்காமல் இவர்களை வைத்தீர்கள் என்று கேட்போமா இல்லையா? அதுதான் போல் அரபியிலே. அப்படி என்றால் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் போது என்ன செய்கிறான் தெரியுமா? அல்லாஹ்தான் எல்லா தகுதியிலும் இபாதத்துக்கு உரியவன். இந்த அல்லாஹ் என்கிற மகத்தான அந்த இறைவனுடைய இடத்தில் தகுதியே இல்லாத ஒருத்தனை படைப்பை யாராக இருந்தாலும், ஏன்னா அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்துமே தகுதியற்றவை. அதான உண்மை. ஏன்னா அல்லாஹ் அல் காலிக், அவன் தான் படைப்பவன், அவன் தான் வழங்குவதற்கு தகுதியாக அல் இலாஹ், அவன் தான் அர் ரப். வேறு எல்லாமே படைப்புகள், அப்து அடிமைகள், படைக்கப்பட்டவை. அல்லாஹ் யார்? அல் ஹை, என்றும் உயிருள்ளவன். மற்றவை எல்லாம் என்ன? எப்போதாவது இறந்து விடக்கூடியவை, செத்து போகும். அல்லாஹ் அல் கையூம், அவன் தன்னைத்தானே நிலையாக்கிக் கொண்டவன், அவன் நிலையாக இருக்கின்றவன், எதுவுமே நிலையானவை அல்ல. அப்போ அந்த நிலையானவையாக இருக்காத, என்றுமே உயிரோடு இல்லாத இந்த படைப்புகளுக்கு அதை அல்லாஹ்வுடைய இடத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளா அந்த படைப்புகளுக்கு செய்வதற்கு அதுதான் மிகப்பெரிய. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அநியாயங்களே மகத்தானது, மிகப்பெரியது. சாதாரண அநியாயம் அல்ல. அநியாயங்கள் பல வகை உண்டு, ஆனால் ஒன்றொன்றும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கும். எல்லா அநியாயமும் ஒரே மாதிரி அல்ல. ஒருவன் திருடுகிறான், இது ஒரு அநியாயம் தான். இன்னொருவன் திருடுவது யாரிடமும் திருடுகிறானோ அவனை கொலையும் செய்கிறான். ரெண்டும் சமமா அல்ல. அப்படின்னா திருடுவது ஒரு அநியாயம்தான், அது ஒரு பாவம். ஆனால் திருடுவது மட்டுமில்ல, கொலையும் செய்து விட்டானே, அப்படி என்றால் அவன் இன்னும் பெரிய அநியாயத்தை செய்கிறான். இப்படி ஒரு நீண்ட பட்டியலை என்னென்ன பாவங்கள் அநியாயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோ அத்தனையும் எழுதி தொகுத்து விட்டு, எத்தனையும் எழுதிவிட்டு முதல் இடத்துல எல்லா அநியாயங்களை காட்டி பெரிய ஒரு அநியாயத்தை நம்ம எழுத வேண்டுமானால் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம். நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் அநியாயங்களிலே மிகப்பெரியது, மாபாதகம், மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீதியிலே மிகச் சிறந்தது, மிக மகத்தான தௌஹீத். அநியாயத்திலே மிக மிக பெரியது ஷிர்க், ஒன்று இன்னொன்றுக்கு எதிரானது. நீதிக்கு அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான், அந்த நீதியிலே மகத்தான நீதி அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வாழ்வது. ஏனென்றால் அல்லாஹ் படைத்ததே இந்த படைப்புகளை அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். மனிதர்களை ஜின்களை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சுதந்திரம் கொடுத்து படைத்து விட்டு சொல்லி இருக்கிறான், வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்கள் என்னையே வணங்க வேண்டும் என்பதற்காக வேறு எதற்காக நான் படைக்கவில்லை என்று சொல்கிறார். அப்படின்னா படைப்பாளராகிய அல்லாஹ் என்ன நோக்கத்தில் படைத்து விட்டு என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சுதந்திரத்தையும் கொடுத்து வணங்க சொல்லி இருக்கிறானோ, அந்த நீதியான அல்லாஹ்வின் சொல்லுக்கு அவருடைய நோக்கத்திற்கு அவன் எதிர்பார்க்கிற அந்த நியாயத்திற்கு உண்மையானதாக இருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப ஜின்களிலும் மனிதர்களிலும் யாரெல்லாம் உண்மையாக அல்லாஹ்வுக்கு இருக்கிறார் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவார்கள். எல்லா இபாதத்தையும் அவனுக்கு மட்டும் செய்வார்கள். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு அந்த இபாதத்தை செய்ய மாட்டார்கள். ஆனால் யாரெல்லாம் இந்த ஜின்களிலும் மனிதர்களின் அநியாயத்தை செய்கிறார்களோ அவர்கள் செய்யும் அநியாயத்திலே பெரிய அநியாயம் என்று ஒன்று இருந்தால் என்னவா இருக்கும்? அவர்களை அல்லாஹ் எதற்காக படைத்தால் அந்த படைப்புக்கு எதிராக நடப்பார்கள். அதுதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை இபாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிட்டு இந்த அநியாயத்தை செய்வார்கள். ஆகவேதான் அநியாயங்களை மிகப் பெரியது. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லுக்மான் அத்தியாயத்தில் சொல்லுகிறான். ஆகவே தௌஹீத்தான் நீதி, வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்வது நீதியிலே மகத்தானது. ஷிர்க் தான் அநீதிகளிலே அநியாயங்களிலே மிகப்பெரியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹு தஆலா நீதி உள்ளவனாகிய அவன் நமக்கு சாட்சி சொல்லியிருக்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நீதியாக உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக, அதற்கு எதிரான ஷிர்க்கிலிருந்து முழுக்கு விலகி இருப்பவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. الله سبحانه وتعالى الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون என்று ஒரு ஆயத்தை இறக்கி இருக்கிறார். சூரா அல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 82வது ஆயா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபி தோழர் அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 3429வது ஹதீஸாக அதை பதிவு செய்கிறார். லம்மா நஸலத், இந்த ஆயத் இறக்கப்பட்ட போது இதுல அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன தெரியுமா? அல்லதீன ஆமனு, யாரெல்லாம் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு விட்டு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், தங்களுடைய ஈமானில் அநியாயத்தை கலக்காமல் இருந்தார்களோ, உலாயிக லஹுமுல் அம், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு உண்டு. வஹும் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றுக் கொண்டவர்கள் என்று சொல்றாங்க. இந்த ஆயத்தை பற்றி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஈமானஹும் பிதுல்ம், ஈமானிலே தங்களுடைய ஈமானுக்குள், அல்லாஹ்வை கொண்ட ஈமான் இருக்கு, அந்த ஈமானுக்குள் அநியாயத்தை கலப்பது என்ற இந்த வாசகம் இருக்குது. அல்லாஹ் சொல்றது இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர் அநியாயத்தை கலந்து விட்டார் அப்படி என்றால் தங்களுக்குள், தங்களுடைய வாழ்க்கையில், தங்களுடைய உள்ளத்தில், தங்களுடைய பேச்சில், தங்களுடைய செயல்களில் ஈமான் கொண்டிருந்தும் அநியாயம் செய்யலாமா? அப்ப இந்த அநியாயத்தை யார் செய்துட்டாங்களோ, அநியாயம் என்ற ஒன்றை செய்துட்டாங்களோ, அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவங்க நேர்வழியில உள்ளவங்க அல்லன்னு சொல்லிட்டாங்க. இந்த துல்ம், அநியாயம் என்பது ஒரு பாவம். அதாவது ஒரு பாவத்தை இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றாங்க. ஈமான் கொண்ட மக்கள் பாவமே செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படி எதிர்பார்க்க முடியுமா? ஈமான் கொண்டவர்களும் அவர்களை மீறி சில நேரத்தில் ஷைத்தானுடைய தூண்டலால் பாவங்களை செய்திருவாங்க. ஒரு பொய் பேசுவது ஒரு அநியாயம், ஒரு பாவம். அப்படி என்றால் ஈமான் கொண்டவர் பொய் பேசிவிட்டார், அவருக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பே கிடைக்காது. அவர் நேர்வழியில இல்லை என்பதனால் அவருக்கு நிரந்தர நரகமா? நாம் அறிந்தும் அறியாம சில நேரத்துல பாவங்களை செய்யத்தானே செய்யறோம். நமக்கு நாமே அந்த பாவங்களை செய்துறோம். அப்ப ஈமான்ல அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையில பாவம் கலந்து விடுவே. அப்ப யதார்த்தமா யாருக்குமே இந்த பாவங்கள் கலந்துறத்தான செய்யணும். ஒரு வியாபாரி அவரு உண்மையா அல்லாஹ்வுக்கு உண்மையா வியாபாரம் செய்யணும் செய்யறாரு. ஆனா சில நேரத்துல தன்னை மீறி ஏதோ சில ஆசையில, பேராசையில தப்புகளை செய்யறாங்க. ஒரு கணவன் சில தப்ப செய்யறான், ஒரு மனைவி சில தப்ப செய்யறாங்க, பிள்ளைகள் செய்யறாங்க. இப்ப ஏதாவது ஒரு வகையில் நம்மிட பாவங்கள் வராமல் இருக்குதா? இல்லையே. அப்ப பாவங்கள் வருது அப்படின்னா இந்த பாவங்கள் அப்படி ஈமானோடு கலந்துருது. அப்ப இப்படி ஈமானுக்குள் பாவம் கலந்தது அப்படின்னா நமக்கு பாதுகாப்பே இருக்காது, அல்லாஹ்வோட நரகம் தான். அப்படின்னா நாம யாருதான் தப்பிக்க முடியும்? அப்ப இந்த வாதத்தை சஹாபா நபி தோழருக்கு பாரமாக இருந்ததா பாருங்க. முஸ்லிமீன், முஸ்லிம்கள் எல்லோருக்குமே இந்த ஆயத்து இறங்கிய நேரத்துல அதை கேட்டு ரொம்ப கவலையும் பாரமும் ஏற்பட்டு விட்டது. அப்ப ஃபகாலு, என்ன செய்தார்கள் சஹாபா? ரசூலுல்லாஹ்விடம் போனாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் ரசூலே, அய்யுனா லா யஸ்லிமு நஃப்ஸஹு, எங்களிலே யார்தான் எங்களுடைய நப்சுக்கு, எங்களுக்கு அநியாயம் செய்யாமல் இருந்திருக்கோம்? ஈமான் கொண்டு இருக்கிறோம், ஆனா ஏதாவது ஒரு அநியாயம் நாங்க செய்திருக்கிறோம், பாவங்கள் செய்யறோம் அப்படின்னா நாங்க யாருதான் தப்பிக்க முடியும்? யாருமே ஒருத்தர் கூட பாவம் செய்யாதவன் இந்த உலகத்துல சொல்ல முடியாது.
நாங்களும் ஏதாவது ஒரு பாவத்தை செய்துடுறோமே யார சூழலா. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட பிறகு பாவத்தை செய்து விட்டா, அதாவது அநியாயம் செய்து விட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நேர்வழி இல்லை அப்படிங்கிறானே. அப்படின்னு நாங்க பாதுகாக்கப்பட மாட்டோமா? ஈமான் கொண்ட பிறகும் நாங்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து நாங்கள் நேர்வழியில இல்லாமல் ஆகிவிட்டோமா? எங்களுக்கு இது ரொம்ப கவலையா இருக்குதே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஸாலிக, அப்படி அல்ல, அது இன்னமா ஹுவ ஷிர்க், அது அந்த அநியாயம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அதுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற பாவம். அஷ்ஷிர்க், ஷிர்க் அல்லாஹ்வுக்கு கூட்டாக்குவது, அல்லாஹ்வுக்கு இபாதத்துகளை வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது. இந்த அஷ்ஷிர்க்ங்கிற இந்த பாவத்தை தான் ஈமான் கொண்ட பிறகும் யார் ஒருத்தரோட ஈமானுக்குள் ஷிர்கை கலக்கவில்லையோ அவர்களுக்கு பாதுகாப்புங்கிற கருத்துல அல்லாஹ் சொல்றான். நீ நினைக்கக்கூடிய விதத்துல குல்முன்னாரே நாம செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள் எல்லாத்தையும் அது அடக்காது. இந்த இடத்துல குல்மு என்பது அநீதி, அநியாயம் என்று அல்லாஹ் சொல்வது ஷிர்கைத்தான் சொல்லுகிறார். அலம் தஸ்மஊன மா قال لقمان لابنه, என்ன நீங்க லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரையை நீங்க காதுல கேட்கலையா? அப்ப இந்த ஆயத்திலிருந்து தெரியுது, இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த ஆயத் இறங்குவதற்கு முன்னாடியே லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவர்களை பற்றி, அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரையை பற்றி ஆயாத் இறக்கப்பட்டு விட்டது. ஆகதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்ன நீங்க லுக்மான் தன் மகனுக்கு சொன்ன அறிவுரையை நீங்க காதால் கேட்கவில்லையா? என்ன அவர் என்ன சொன்னார்? அவர் தன் மகனுக்கு அறிவுரை சொல்லும் போது சொன்னார், யா புனை, என் அருமை மகனே, செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஒரு காலம் இணை வைத்து விடாதே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அநியாயங்களில் மிக பெரியது என்று அல்லாஹ் சொல்றார். லுக்மான் தன் மகனுக்கு சொன்னார். அங்கே அந்த ஆயத்துல இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், குல்முன் அதீம், அதாவது அநியாயங்களில் மகத்தானது என்று அல்லாஹ் சொல்வது எதை? நிச்சயமா ஷிர்க் தான். அப்படி லுக்மான் தன் பிள்ளைக்கு சொல்றாரு. அந்த ஆயத்துல குல்முன் சொல்லப்படுற அதுதான் இந்த ஆயத்துல அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலைக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன் என்று அல்லாஹ் சொல்றான். ஆகவே அந்த ஆயத்துல சொல்லப்படுற அநீதி என்கிற ஷிர்கைத்தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் அநீதியை கலந்து விடுதல் சொல்றான். அப்படின்னு என்ன? ஈமான் கொண்ட ஒருவர் அந்த ஈமானுக்குள் ஷிர்கை கலந்து விடக்கூடாது. அப்படி ஷிர்கை ஈமான் கொண்டவர் கலந்து விட்டால் அவருக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைக்காது. அவர் நேர்வழியில் உள்ளவர் அல்ல, அவர் வழிகட்டு போனவர். அநியாயங்களை, மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்கிறார். அவர் இந்த உலகத்தில் செய்யற மற்ற அநியாயங்களை அல்லாஹ் தன் நாடினால் மன்னித்துருவார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைத்து வணங்கப்படுவதை, அவனுக்குரிய இபாதத்துகளை அவன் அல்லாதவற்றுக்கு, அல்லாத யாருக்காவது செய்வதை ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். அது அல்லாத வேறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பாங்க. அப்படி என்றால் என்ன? ஷிர்க்கை தவிர எத்தனையோ பாவங்கள் இருக்கு, எல்லாமே அநியாயங்கள் தான். ஏனென்றால் எதெல்லாம் நமக்கு நாமே அநியாயம் செய்துகிறோமோ, மறுமையில் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோமோ, இந்த உலகத்திலே நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறோமோ, அது எல்லாம் அநியாயம், பாவங்கள். அப்படின்னா எந்த அநியாயமோ அல்லாஹ் மறுமையில தான் நாடினால் மன்னிப்பான். ஆனா ஷிர்கை மட்டும் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அந்த மகத்தான ஷிர்கு ஏன் அது மிகப்பெரிய அநியாயம் தெரியுமா? முதலாவது அதற்கு மன்னிப்பே இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தர் தான் ஷிர்கு செய்துட்டாருன்னு நினைச்சிருந்தா, தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு திருந்தி வருந்தி அல்லாஹ் இதை ஒரு கால் நான் பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு இன்னைக்கு மனிதர்கள் தங்களை அறியாமல் ஷிர்கு பண்ணுகிறார்கள் தெரியுமா? ஒரு கயிறை கட்டிக் கொள்கிறாங்க, ஒரு கயிறை கழுத்துல போட்டுக் கொள்றாங்க, ஒரு இடுப்புல கட்டிக்கிறாங்க, அல்லது ஒரு தட்டு தகடு, அதன் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, அல்லாஹ் இதை கொண்டு காப்பாற்றுவான் அப்படின்னு. இதை கொண்டு அல்லாஹ் காப்பாற்றுவான் நம்பினா அது சின்ன ஷிர்கு.
இதுவே என்னை காப்பாற்றும் அப்படின்னா பெரிய ஷிர்க். ஆக மொத்தம் சிறியதோ பெரியதோ அது ஷிர்க் தான். ஏன் இந்த கயிறின் மீது நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய நோய்களுக்கு மருந்து இறக்கியிருக்கிறான். அந்த மருந்தை சாப்பிடுவது கூட அந்த மருந்து என்னை காப்பாற்றும் என்று நம்பினா ஷிர்க். அல்லாஹ் நாடினால் இந்த மருந்தில் எனக்கு நிவாரணத்தை வைத்திருக்கலாம். ஆகவே நான் அல்லாஹ்விடம் நிவாரணத்தை எழுதுகிறேன். அல்லாஹ் அஷ்-ஷாஃபி. அல்லாஹ் யார்? அஷ்-ஷாஃபி, நிவாரணம் அளிப்பவன். அப்போ அல்லாஹ் தான் நிவாரணம் அளிப்பவன். நான் இந்த மருந்தை அல்லாஹ் இதிலே நிவாரணம் வைத்திருக்கலாம் என்று நம்பி சாப்பிடுகிறேன். அல்லாஹ்விடம் நான் பிரார்த்திக்கிறேன், உதவி கேட்கிறேன். அல்லாஹ் என்னை குணப்படுத்து, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு கேட்கிறேன். இது ஷிர்கா? ஆனா இந்த டாக்டர்கிட்ட போயிட்டான், இந்த அஜரத்திட்ட போயிட்டான், அவர் ஓதி ஊதிட்டா நடக்கும். நோ, அப்படி என்றால் இது என்ன? இது ஒரு விதத்துல அந்த அஜரத், அந்த இமாம் அவர் ஓதி ஊதினா அப்படின்னா அவர் ஓதக்கூடியதன் மீது இருக்கின்ற நம்பிக்கை இருக்குதே, அல்லாஹ் ஆயா, அல்லாஹ் வசனங்கள், அதன் மீது அவனுடைய வார்த்தைகளால் எனக்கு நிவாரணம் கிடைக்கும் நம்பிக்கையை விட ஓடுகின்ற அவரை கொண்டு எனக்கு நிவாரணம் கிடைக்கும் அது நினை வைக்கும். அல்லாஹ்வின் வார்த்தையை கொண்டு எனக்கு நிவாரணம் கிடைக்கும், அது தௌஹீத், அது இபாதத். ருக்யா, ருக்யா ஷரியா, ஓதி பார்த்துக்கிறது. ஒருவர் தனக்கு ஓடி மூடி கொள்ளலாம், மற்றவர்களுக்கு ஓடி மூடி விடலாம். அந்த நம்பிக்கை அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் மேல, துஆவின் மேல இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் நிவாரணம் அளிப்பான் நம்பிக்கை வேண்டும். அதை இன்னைக்கு ஒரு கயிறை கட்டுவது அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரி காரியங்களை செய்து கண் திருஷ்டி விட்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அல்லது அம்மா கட்டி விட்டாங்க, என் புள்ள கட்டி விட்டுருக்குது, அல்லது இந்த தர்காவுக்கு போய் நான் கட்டிக்கிட்டேன், நிச்சயமா அதுக்கு ஒரு பாதுகாப்பு. இது அல்லாஹ்வுக்கு இணைக்க மிக, இது அல்லாஹ்விடம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் இதை மன்னிக்க மாட்டான். நிச்சயமா ஒருத்தர் உடனே கவலைப்பட்டு வருந்தி அல்லாஹ் என்னை மன்னித்து விடும் சொல்லிட்டு எல்லாரும் தெரியணும். அல்லாஹ் பக்கம் திரும்பிடணும், அவனை தொழணும், அவனிடம் உதவி கேட்கணும். உடம்பு சரியில்லையா, முதல்ல ஓடி ஊதிக்கணும். என்ன அல்லாஹ் சில மருந்துகளை கொடுக்கணும், அந்த மருந்துகளை கொண்டு நிவாரணத்தை தேடும். அல்லாஹ் எனக்கு இந்த மருந்துகளை கொடு, அந்த மருந்தை கூட பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை சொல்லி சாப்பிடணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் பரக்கத்தும் அந்த மருந்துள்ள ஷிஃபா, மருத்துவ குணத்திலே அல்லாஹ் நாடாமல் அந்த நிவாரணம் கிடைக்காது. ஆகவே இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம், அது எல்லாவற்றிற்கு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிலே ஷிர்க்கு கலந்தவர்களுக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பு கிடைக்காதுங்கிற ஆயத்தை ஓதி காட்டும் போது அங்கே அநியாயம் அல்லாஹ் சொல்வது ஷிர்க்குத்தான் என்று ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. ஆகவே நாம் ஒரு காலம் அந்த அநியாயத்தை செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய நன்றி கெட்டத்தனம். அவன் ரப்பு, அவன் நம்மை படைத்தான், நமக்கு உணவளித்தான், நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறான், நமக்கு ரிஸ்க் அளிக்கிறான். அவன் தான் ரிஸ்க் அளக்கிறவர்களை மிகச்சிறந்தவன். அவனை விட ரஸாக் யாரும் இல்லை. அவன் தான் ரப்புல் ஆலமீன், எல்லா உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கிறான். அப்படி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான். அவனுக்கு எந்த தேவை, அவன் அஸ்ஸமத், அவன் எந்த தேவையும் இல்லாதவன். அவன் பக்கம் திரும்புவதுதான் உண்மையான தௌஹீத். அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வது, அவரை நம்பி இருப்பது, அவன் பக்கம் சார்ந்து இருப்பது, தவக்குல் வைப்பது, இந்த அனைத்தையும் அல்லாஹ்வோடு உள்ள உறவை கொண்டு, அவனை வணங்குவதை கொண்டு, ஜமாஅத் தொழுகை தவறாமல் கொள்வதை கொண்டு, ஒருத்தர் கூடுதலாக முடிந்தால் தஹஜ்ஜுடைய இபாதத்துகளை, வணக்கங்களை உபரியா செய்வதை கொண்டு முழுக்க முழுக்கத்தோடைய உள்ளத்தால், தன்னுடைய நினைவால், தன்னுடைய பேச்சால், தன்னுடைய செயல்களால் அல்லாஹ்வோடு உள்ள உறவை வளர்த்துக் கொள்வதுதான் தௌஹீத். அதுதான் ஒருவன் அல்லாஹ்வையே வணங்குவதை கொண்டு அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிக்கிறான். அவன் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற வணங்குவதற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்ற சாட்சிக்கு உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையவே ஆதாரமாக சாட்சியாக ஆக்கி அல்லாஹ் பக்கம் அர்ப்பணிக்கிறான். அப்படிப்பட்ட நல்லோர்களிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, இன்று 2 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன கூடுதலாக இன்ஷா அல்லாஹ். ஒன்று அசருடைய தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இருக்கிறது. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பக்கத்து வீட்டார் பிள்ளைகள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், இவர்களை எல்லாம் அழைத்து வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, மக்ரீபுக்கு பிறகு பெரியவர்களுக்காகவே உள்ள ஒரு நிகழ்ச்சி, ஒரு தர்பியா நிகழ்ச்சி இருக்கிறது. அவர் அதையும் தவறவிடாதீர்கள் இன்ஷா அல்லாஹ். நாம் அல்லாஹ் நாடினால் அந்த நேரத்தில் சந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கொள்வாராக. மிகப்பெரிய அநியாயமான ஷிர்க்கை விட்டு நம்மை பாதுகாப்பானாக.
அல்லாஹ்வுக்கு அதில் அதிகம் அஞ்சிக் கொள்வோமாக. முழுக்க ஷிர்க்கை அறுத்தறிந்து அதை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் நமக்கு எப்போது மரணத்தை தருவான் தெரியாது. ஷிர்கான நிலையிலே அல்லாஹ்வோட போய் நின்றால் நிரந்தர நரகம். அல்லாஹ் மன்னிக்காத மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹ் நம் அனைவரை மன்னிப்பானாக, பாதுகாப்பானாக, நேர்வழி பெற்றவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை ஆக்குவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.